ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கன்னிராசி நேயர்களே, பராபவ தமிழ் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். கன்னிராசி ராசி கட்டத்தின் 6வது ராசியாகும். இதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். இது நில தத்துவத்தில் இயங்கக்கூடிய உபய ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருக்கவே விருப்பப்படுவார்கள். அது மட்டுமின்றி தன்னை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் பேச்சிலும் செயலிலும் மற்றவரை புண்படுத்தாத வண்ணம் பார்த்து கொள்வார்கள். இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் இயல்புடையவர்கள், சாய்ந்து கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள். ஆனால் யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. இவர்கள் எப்பொழுதும் எல்லோராலும் மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். நல்ல நடத்தை கொண்டவர்களாக இருப்பதாலும் அதே நல்லவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் இவர்களுக்கு மரியாதை தேடி வரும். அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகள் குறைவாகவே இருப்பார்கள். பிறரை வசீகரிக்கும் பேச்சாற்றல் கொண்டவர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடம் 100% நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. இந்நாள் வரை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் படாத பாடுபடுத்திக் கொண்டிருந்தார். இடமாற்றம், அலைச்சல், வேலை பளு அதிகரித்தல், ப்ரமோஷன் தடை, ஊதிய குறைவு போன்றவற்றை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். குரு பகவானானவர் முழு சுபகிரகம் என்றாலும் 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாகி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய ஆதிபத்தியங்களை பெற்றிருந்தாலும் குரு பகவான் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு பாதகர் ஆவார். எனவே கடந்த வருடம் நீங்கள் தொழிலிலும் வேலையிலும் பெரிய மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். இனி இந்த நிலை முற்றிலும் மாறி லாபகரமாக அமையப் போகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பாதகாதிபதி உச்சம் பெற்று கெடு பலன்களை கொடுப்பார் என்றாலும் அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். அனைத்து வகையிலும் லாபமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் வருடம் அமைகிறது. 7ஆம் அதிபதி உச்சம் அடைவதால் இதுநாள் வரை திருமணத்திற்காக பெண் தேடிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடி வரும். குரு பகவான் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கப் போகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் 2027 வரை குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ஒரு வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் 12ஆம் இடத்திற்கு வந்தால் என்ன பலன்களை கொடுக்க வேண்டுமோ அதற்கு இந்த 3 மாதத்தில் பிள்ளையார் சுழியிட்டு விட்டு செல்வார். அதன்பின் ஜனவரி மாதம் 2027 முதல் தமிழ் வருடம் முடியும் வரை குரு பகவான் கடகராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இதனால் இந்த தமிழ் வருடத்தில் முதல் 5 மாதங்கள் நீங்கள் நல்ல பலன்களையும், அடுத்த 3 மாதங்கள் சுமாரான பலன்களையும், அதன்பின் வருடம் முடியும் வரை நல்ல பலன்களையும் அடைவீர்கள். இவர் மட்டுமில்லாமல் 18 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய ராகு கேதுக்களும் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்திற்கே பயிற்சியாகிறார்கள். இதனால் வரை உங்கள் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த கேது பகவானானவர் தற்பொழுது உங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். உச்சம் பெற்ற குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் கேல யோகம் உருவாகிறது. உங்கள் 11ஆம் இடத்தில் உண்டாகும் இந்த யோகத்தினால் பெரும் பணத்தை நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட விஐபிகள் மற்றும் சமுதாயத்தில் முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு ஏற்படும். அவர்கள் மூலம் பெருமளவு நன்மதிப்பையும் மரியாதையையும் லாபத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வழி கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள். தொழில் விருத்தி ஏற்படும். உங்கள் தொழிலில் நீங்கள் கொடி கட்டி பறப்பீர்கள். 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த சர்ப்ப கிரகங்கள் பயிற்சியாகி விடுவார்கள். ராகு பகவான் உங்களின் 5ஆம் இடத்திற்கு வரவிருப்பதால் ஆழ்மனதில் தெளிவற்ற நிலை ஏற்படும். பிள்ளைகளால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மனக்குழப்பமும் தடுமாற்றமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வையில் ராகு பகவான் அமரவிருப்பதால் ராகு பகவான் உண்டாக்கும் எதிர்மறை பலன்களை குறைத்து உங்களுக்கு நன்மையே நடைபெறச் செய்வார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மட்டுமின்றி அதன் அதிபதியான சனி பகவானையும் பார்வை செய்கிறார். இதனால் பிள்ளைகள் வழியில் ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பார்கள். ஆன்மீக சுற்றுலா மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தான தர்மம் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீராடி வருவீர்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
குழந்தை பேருக்காக காத்திருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வை 5ஆம் இடத்தில் விழுவதாலும் 5ஆம் அதிபதியை பார்ப்பதாலும் நிச்சயம் இந்த வருடத்தில் குழந்தை பேரு கிட்டும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களால் உங்கள் காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருமணத்தில் முடிவடையும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை சமசப்தமமாக பார்ப்பதால் ஏதாவது ஒரு டென்ஷன் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு இந்த நிலைமை மாறும். அதேபோல் தந்தையின் உடல்நிலையும் பாதிக்கக்கூடும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் விழுவதால் உங்கள் உடல் நலத்தையும் தாயாரின் உடல் நலத்தையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உயர்கல்வி படிக்க ஆசைப்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் படிப்பதற்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டு பிறகு வெற்றி கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த பராபவ வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாகவே அமைகிறது. உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பரிகாரமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு கண்டகசனி நடந்து கொண்டிருப்பதால் சனி பகவானுக்கு மட்டும் சனிக்கிழமைகளில் நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அதேபோல் படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் கல்வியில் ஏற்படும் தடை நீங்குவதற்கு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாளன்று என்ன கர்ணத்தில் பிறந்தீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த கர்ணநாதன் அல்லது அந்த கர்ணத்திற்கான விலங்கு முகம் கொண்ட தெய்வத்திற்கு நீங்கள் பிறந்த நாளில் விளக்கேற்றி வழிபட்டு வருவது கல்வியில் உள்ள தடைகள் நீங்கும். இனி நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். விஷயங்களில் வெற்றியை காண்பீர்கள். அவரவர் திசாபுத்தி நடப்பிற்கு ஏற்ப பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும். உங்களுக்கு திசாபுக்தி காலங்களே சரியில்லாமல் இருந்தாலும் கூட இந்த கோச்சார அமைப்பு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அவரவரின் வாழ்க்கை நிலைக்கேற்ப வளர்ச்சியை காண்பீர்கள். இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் வருடமாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.